நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டுங்க. நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, மேடம் இது சாப்பிட வேணாம், இது சாப்பிட வேணாம், இது சாப்பிடலான்னு சொல்றீங்க. இது நான் சாப்பிடலாமா? கரெக்ட்டா கேட்குறது. அதாவது இந்த உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இதுல இருந்து உருண்டைகள் மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்சு குடுப்பாங்க. நல்லா நெய், ஏலக்காய், சுக்கு எல்லாம் சேர்த்து, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து, நெய்யோடு சேர்ந்து இந்த உருண்டைகளை ஸோ இதுலேயுமே முக்கியமாக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். ஸோ இரவு நேரத்தில் நிறைய பேர் வந்து நான் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு நெஞ்சிலே நிற்குது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் வராது. நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது கொஞ்சமாக எடுத்துக்கணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டுங்க. நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, மேடம் இது சாப்பிட வேணாம், இது சாப்பிட வேணாம், இது சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க. இது நான் சாப்பிடலாமா? கரெக்டாக கேட்குறது. அதாவது இந்த உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது நான் சட்னி எடுத்துக்கலாமா? மெயினாக கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, இது சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்களே, இது சாப்பிட்லாமா? ஆனால் எனக்கு இந்த சட்னினா ரொம்ப பிடிக்குமே, இதை நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. இந்த உடைச்ச கடலை, இந்த பொட்டுக்கடலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாருமே சாப்பிடலாம். எந்தெந்த அளவு யார் யார் சாப்பிட்லான்றத சொல்கிறேன். இது சாப்பிட்டா வாதம் அதிகமாயிடுமா, வயிறு உப்புசம் ஆயிடுமா, இந்த மாதிரி எல்லாம் டவுட் நமக்கு வருதுங்க. அதாவது புரோட்டீன் நிறைந்தது. ஸோ இதில் வந்து புரோட்டீன் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி நம்ம இந்த உடைச்ச கடலை, பொட்டுக்கடலையை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிபி ஹை ஆகிட்டே போகுதுங்க, நான் வெயிட் லாஸில் இருக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்கிறது, இந்த உடைச்ச கடலை அப்படின்னு சொல்கிறது நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த சிக் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதாங்க நம்ம கருப்பு கொண்ட கடலை. ஆமாம்ல, இது நம்ம ஜிம் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அதில் ஆற்றல் அதிகம், புரோட்டீன் ரொம்ப அதிகம், ஃபைபர், நம்ம உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கும் போது தான் நம்ம உடலுக்கு அந்த ப்ரோட்டீன் நல்லா பாடி பில்டப் ஆகணும், மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த முளை கட்டிய கருப்பு கொண்டை கடலையை நம்ம எடுத்துக்கிறோம். இதனோட ரூபங்கள் தான் இது எல்லாமேன்னு சொல்லலாம். இந்த கருப்பு கொண்டை கடலையை நல்லா வறுத்து பதப்படுத்தி உப்பு கடலைன்னு ஒன்று ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது நமக்கு கிடைக்குது. அதனோட இன்னொரு ரூபமாக தான் இந்த பொட்டுக்கடலை நம்ம எல்லோரு வீட்லேயும் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குங்க. அதே மாதிரி இந்த கடலை பருப்பு இல்லைங்களா? நம்ம போண்டா சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம், நிறைய ஸ்வீட்ஸ் இதில் செய்கிறோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறோம். அந்த கடலை மாவும் இதிலிருந்து எடுக்கக்கூடியதான். அந்த கருப்பு கொண்ட கடலையிலேருந்து எடுக்கக்கூடியதா எல்லாம் இந்த ரூபத்தில் எல்லாமே இதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ பொதுவாகவே வீட்டில் டக்குன்னு போர் அடிக்குதுப்பா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டை கடலை, இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் வெல்லம் வச்சு சாப்பிடுவாங்க. வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இதில் இருந்து உருண்டைகள் மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்சு கொடுப்பாங்க. நல்லா நெய், ஏலக்காய், சுக்கு எல்லாம் சேர்த்து, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து, நெய்யோடு சேர்ந்து இந்த உருண்டைகளை, பொட்டுக்கடலை உருண்டைகளை வந்து வச்சு கொடுப்பாங்க. உருண்டைகள் சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு தினந்தோறும் 1 இல்லை 2 உருண்டைகள் கொடுக்கும்போதே நல்லாவே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பசியும் கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னா இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதனோட சேர்த்து தான் இந்த பச்சை பயிறு மாவு இருக்குது பார்த்தீங்களா? மாவாக செஞ்சு அதையுமே உருண்டைகளாக பிடிச்சு கொடுப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது அது எல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ இதுலேயுமே முக்கியமாக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். ஸோ இரவு நேரத்தில் நிறைய பேர் வந்து நான் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு நெஞ்சிலே நிற்குது அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு தான் இது கூட என்னென்னா கொஞ்சம் இஞ்சியும் இது கூட கொஞ்சமாக ஒரு பல் பூண்டும் வைத்து கொஞ்சம் ஏர்லியராக சீக்கிரமாகவே ஒரு 8 o'clockலாம் நைட் டின்னரை முடிச்சுடுங்க. அதே மாதிரி காலை நேரத்தில் இது பொட்டுக்கடலை எல்லாம் நம்ம சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். முக்கியமாக இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதை எப்படிங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சமாக போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதை வந்து நீங்கள் சட்னி மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த சட்னியை நம்ம டிஃபனோடு சேர்த்து வச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி முக்கியமாக இந்த கடலை மாவு அப்படின்னு சொல்கிறது
சருமத்திற்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ பாருங்களேன், இன்டர்னலாக நம்ம சாப்பிட்டுக்கலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கடலை மாவு அப்படின்னு சொல்கிறது, இந்த கடலை பருப்பு பார்த்திங்கன்னா இந்த சரும பிரச்சனைகளுக்காக நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த குளியல் பொடியெலாம் செய்கிறோம் இல்லைங்களா, பச்சை பயிரோடு சேர்த்து இதையும் சேர்த்து தான் இதனோட சில மூலிகைகளும் சேர்த்து, அதாவது வெந்தயம், வெட்டி வேர், விலாமிச்சி வேர், ரோஜா இதழ்கள், ஆவாரம் பூ, கார்போக அரிசி, பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, இது எல்லாமே சேர்த்து இதனோட கடலை பருப்பும் சேர்த்து நம்ம வந்து குளியல் பொடியாக அரைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து தலைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது, ஷாம்புலாம் போட்டாலே எனக்கு வந்து செட் ஆகாதுங்க, என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா, இதை தண்ணீரில் கரைச்சி ஹேர் வாஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ்க்கு இதனோட சில மூலிகைகள் சேர்த்து, அரப்பு இலை பொடி, கடுக்காய் பொடி சேர்த்து இதை தலைக்கு குளிப்பதற்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த சரும பிரச்சனை இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நமக்கு இது தாராளமாக பயன்படுதுங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்டர்னலாக நம்ம பயன்படுத்தும் பொழுதும், இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்பொழுது தான் நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்றீங்க, இல்லை போண்டா தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த டைம்லலாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடலில் நல்லாவே நமக்கு கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் இதை அப்படி செய்யாமல் பொட்டுக்கடலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கடலை மாவு கூட பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கடலை மாவோட இன்னும் சில சிறுதானிய மாவெல்லாம் சேர்த்து நீங்கள் அடை மாதிரி, முருங்கை கீரையோ இல்லை வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து அடை மாதிரி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போதும் நம்ம உடலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலைன்னு சொல்கிறது எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள், கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது. ஸோ பிபி இருக்குது அப்படின்றவங்க மட்டும் உப்பு சேர்க்காம இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை, ஏன்னா வறுக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் வராது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அந்த உடல் எடையை பொறுத்து இந்த பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போ தினம்தோறும் இதை பொட்டுக்கடலையாகவோ இல்லை முளைக்கட்டிய கருப்பு கொண்டை கடலையாகவோ நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, இந்த பொட்டுக்கடலை நம்ம சாப்பிட்லாமா, இல்லை முளைக்கட்டிய கருப்பு கொண்ட கடலை தினம்தோறும் எடுத்துக்கலாமா, வாயு சேர்ந்துருமா அப்படின்னு. ஒரு சிலருக்கு வாயு சேருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த முளைக்கட்டிய கருப்பு கொண்டை கடலையை வேக வச்சுக்கோங்க, சுண்டல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போதும் நம்ம உடலுக்கு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஸோ கிட்ஸுக்குமே இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில இனிப்பு வகைகள் செய்யும்பொழுதும் நெய்யோடு சேர்த்து, இப்போ தேங்காய் துருவல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ தேங்காய் நல்லா துருவிட்டு நெய்யில் வறுத்து இதனோட ஏலக்காய், சுக்கு பொடி சேர்த்து இதனோட மறக்காமல் பொட்டுக்கடலை இதையும் லைட்டாக நெய்யில் வறுத்து இதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி இதையுமே நம்ம ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. ஸோ தாராளமாக யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.